அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு காலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். இன்றைய தினம் நாங்கள் தரம் 3க்கான மாதிரி பரீட்சைகளில் 10வது மாதிரி பரீட்சைத்தாள் விளக்கம் பார்க்க உள்ளோம். நீங்கள் அனைவரும் கவனமாக அதனை பின்பற்றும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் இப்ப விளக்கம் அளிக்கின்ற போது நீங்கள் அதை கவனமாக பின்பற்றுவீர்களாயிருந்தால் அதன் பயன் உங்களுக்கு பரீட்சையின் போது நிச்சயமாக தெரியும். காரணம் என்றால் தினசரி பயிற்சிதான் எங்களை வெற்றிக்கு இட்டு செல்லும் என்பதை நீங்க மறந்து விடாதீர்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு பயிற்சித்தாளை காண்பித்து அதற்கு எவ்வாறு விடையளிப்பது என்ற விளக்கங்களை தாரன் கவனிங்கோ பிள்ளைகள். அதாவது இது தரம் 5 பரீட்சைக்கு தயாராவதற்காக நாங்கள் செய்கின்ற முயற்சி என்பதை நீங்க கருதி கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு விடயத்தில நாங்க முயற்சியை மேற்கொள்ளுகின்ற போது தொடர் முயற்சி, அதாவது அந்த விடயம் சார்பாக மெதுவாக மெல்ல மெல்ல தகவல்களை சேகரித்து எங்களை முன்னேற்றி கொள்ளுதல் வேண்டும். அப்ப நாங்க தரம் 5 புலமை பரிசலுக்காக தரம் 2 பயிற்சிகள் பார்வையிட்டோம். இப்பொழுது தரம் 3ல 10வது பயிற்சித்தாளை பார்வையிடுவோம். இந்த பயிற்சியில வினாவில, அதாவது முதலாவது வினாவுக்காக படங்களை அடிப்படையாக கொண்டு கீழ்வரும் வினாவுக்கு விடை தருக என கேட்கப்பட்டுள்ளது. அப்ப இங்க 9 படங்கள் தரப்பட்டிருக்கு. அந்த படங்களை அடிப்படையாக கொண்டு கீழே 2 வினாக்கள் கேட்கப்படுகின்றன. அப்ப அந்த வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு நாங்கள் படத்தில் உள்ள 9ஐயும் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். முதலாவதாக தேனி இருக்கின்றது. இரண்டாவது படம் பாடசாலை. மூன்றாவது படம் வயல்வெளி. நான்காவது சாக்கில் நெல் காணப்படுகின்றது. ஐந்தாவது தேன்கூட்டில் தேனீக்கள் சுற்றவர இருக்கின்றன. 6 வைத்தியர். 7 மாணவன். 8 ரோஜா மலர். 9 விவசாயி. அப்ப இதுல முதலாவது கேள்வி பொருத்தமான விடையை தெரிவு செய்க என தரப்பட்டு கேட்கப்படுகின்றது. ஜி என்பவர் பயன்பெற செல்வது எங்கே என்று. இங்கே ஜி என்ற ஆங்கில எழுத்து கூறியது ஒரு மாணவன். அப்ப அந்த மாணவன் எங்கு பயன்பெற செல்வான்? எங்களுக்கு தெரியும், மாணவன் பாடசாலைக்குத்தான் பயன்பெற செல்வான், மாணவன் கற்பதற்கு. அப்ப ஜி என்பதற்கான ஆங்கில எழுத்து, பாடசாலைக்கு உரிய ஆங்கில எழுத்து பி என்பது. அப்ப அந்த இரண்டாவது விடை பொருத்தமானதாக இருக்கின்றது. அதே போல அடுத்த கேள்வி, இரண்டாவது கேள்வி, ஐ என்பவர் கடமைக்கு செல்வது எங்கே? ஐ என்பது இங்கே விவசாயி. அப்ப விவசாயியானவர் கடமைக்கு செல்றது வயல்வெளிக்கு. அப்ப அதற்குரிய ஆங்கில எழுத்து மூன்றாவதாக இருக்கின்ற சி என்பது ஆகும். இப்பொழுது இதே சித்திர படத்தை சார்ந்த வினாக்கள் தான் அடுத்த பக்கத்திலும் 2 இருக்கின்றபடியால்
நான் அந்த வினாக்களை இதுல தாள்ல பார்க்காமலே வாசித்து விளக்கம் தருகிறேன். படம் தான் மிக முக்கியம் விளக்கம் பெறுவதற்கு. ஆனபடியே இந்த சித்திரப்படத்தை பக்கத்தை காண்பித்துக் கொண்டு அந்த இரு வினாக்களையும் வாசித்து விடை காணும் விளக்கம் தருகின்றேன். ஏ என்பவர் உணவு சேர்ப்பதல்லாத ஏ என்பவர் அல்ல என்பது. ஏ என்பது தேனி, உணவு சேர்ப்பதல்லாத இடம். அப்ப இந்த தேனி உணவு சேர்க்கிறது அல்லாத இடம் என்று கேட்கப்படுகின்றது. அப்ப இங்க பாருங்க, நீங்க தேனியை கவனிக்கிறீர்கள். எங்களுக்கு தெரியும் தேனி மலர்கள்ல தேனை சேகரித்து பெற்று தேன் கூடுகள்ல சேகரிக்கின்றது. அப்ப இங்க விடைகளாக தரப்பட்டது முதல் எல் என்கின்ற ஈ என்கின்ற எழுத்து, அது தேன்கூட்டை குறிக்கின்றது. அப்ப தேன்கூடு தேன் சேகரிக்கும், அதாவது சேர்ப்பது அல்லாத இடம் அல்ல, சேர்க்கிற இடம். அப்ப இந்த விடை பொருந்தாது. அடுத்ததாக எச்சென எழுத்து தந்திருக்கு. எச்சென்கின்ற எழுத்து மலர், மலர்ல தான் தேனை சேகரிக்கின்றது. அப்ப அதுவும் பொருந்தாது. அடுத்தது டி என்ற எழுத்து தந்திருக்கு. டி என்பது சாக்கை குறிக்கின்றது. அப்ப அது தேனை சேகரிப்பது சாக்கு அல்ல. அப்ப அதுதான் விடையாக வரும். இதே போல நான்காவது வினாவில ஐ என்பவர் சியில் பெறுவது என கேட்கப்படுகின்றது. இங்கு ஐ என்பவர் விவசாயி, ஐ என்பவர் இங்கே கேட்கப்படுகின்றது என்னென்றால், ஐ என்பவர் சியில் பெறுவது. அப்ப விவசாயி சியில் பெறுவது, வயல்வெளியில பெறுவது என்ன என்றால் எங்களுக்கு தெரியும் நெல். அப்ப நெல்லை குறிக்கிற படம் இங்க டி ஆக இருக்கின்றது. ஆகவே இரண்டாவது விடைதான் பொருத்தமானது. விவசாயி, இந்த விவசாயி வயலில் பெறுவது நெல். அப்ப நெல் தான் விடையாக அமைகின்றது. அங்க மலர் என்ற விடை பொருத்தமல்ல, தேன் என்ற விடை பொருத்தமல்ல. இப்பொழுது நான் அந்த பக்கத்தை காண்பிக்கிற போது உங்களுக்கு அந்த கேள்விகளுக்கான விளக்கம் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என எதிர்பார்க்கின்றேன். நான் இப்பொழுது அந்த இரண்டாவது பக்கத்தை காண்பிக்கிறேன். கவனிங்கோ பிள்ளைகள். அதாவது தேன் சேகரிக்கும் இடம். இந்த இரண்டாவது விடையின்படி இந்த ரெண்டு வினாக்களை பாருங்கோ. 3 4 3 என்பது ஏ என்பவர் உணவு சேர்ப்பதல்லாத இடம். அங்க உங்களுக்கு ஏ என்பது சொன்ன தேனி, அது உணவு சேர்ப்பதல்லாத இடம் என்றால் அது சாக்கு. அப்ப டி என்ற விடைதான் அங்க பொருத்தமாக இருக்கின்றது. அதாவது மூன்றாவது விடை. அடுத்தது ஐ என்பவர், அதாவது விவசாயி சியில் பெறுவது, சி என்ற ஆங்கில எழுத்துல பெறக்கூடியது, அதாவது வயல்ல பெறக்கூடியது நெல். அப்ப நெல்லை குறிக்கிற விடை இரண்டாவது டி. சரி பிள்ளைகள், நாங்கள் இனி ஐந்தாவது வினாவுக்கு செல்வோம். ஐந்தாவது வினாவில 3 தளபாடங்கள் காணப்படுகின்றது. கதிரை, மேசை, கட்டை. இப்ப கேட்கப்பட்டது நான்காவதான அடைப்புக்குள்ளே என்ன பெறும் என்று கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க இதுல உள்ள 3 படங்களையும் பார்ப்போமாக இருந்தால், அதுல முதலாவது தொட்டில், இரண்டாவது வீடு, மூன்றாவது ஒருவரின் படம்.
அப்ப இந்த மூன்று பொருட்களும் தளபாடங்களாக இருக்கின்றபடியால் இந்த நாலாவது அடைப்புக்குள்ள இந்த தொட்டில் தான் தளபாடமாக பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது. இனி நாங்கள் ஆறாவது வினாவை பார்வையிடுவோம். இதே பகுதியில் ஆறாவது வினாவும் இதே போன்று ஒரு அடைப்பை தந்த அந்த அடைப்பில சேரக்கூடிய மூன்று பொருட்களை தந்துவிட்ட அதே போன்ற அதே தலைப்பில அதே விடயத்தில உள்ளடக்கக்கூடியது எது என்று கேட்கப்படுகின்றது. இப்ப இந்த மூன்றையும் நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் அந்த மூன்றும் தாவர பகுதிகள் என்பது எங்களுக்கு விளங்குகின்றது. தாவரம், தாவர பகுதிகள். மலர் என்பது தாவரத்தின் ஒரு இனப்பெருக்க பாகம். மரம் என்பது அந்த தாவரத்தின் முழு பகுதிகள். இலை என்பது அந்த தாவரத்தின் உணவு தயாரிக்கும் பகுதி. அப்ப அதோடு இங்கே பொருந்தக்கூடியது கிழங்கு என்பது தாவரத்தின் உணவு சேகரிக்கும் இடமாக இருக்கின்றது. அப்ப இதுல முதலாவது விடை எங்களுக்கு பொருத்தமாக இருக்கின்றது. நன்று மாணவர்களே, நாங்கள் தொடர்ச்சியாக மூன்றாவது பக்க வினாக்களுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். இதே போல மொத்தம் இந்த தரம் 3 பயிற்சித்தாள்ல மொத்தம் 14 பயிற்சித்தாள்கள் இருக்கின்றன, பயிற்சி வினாக்கள் இருக்கின்றன. அந்த 14 பயிற்சி வினாக்களையும் நாங்க கற்று முடித்த பிறகு 4ஆம் தர பயிற்சிகளை கற்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் விடுபட்ட பகுதிகளை தெரிவு செய்ய போகின்றோம். 7வது வினா. இது ஒரு குத்துவிளக்கின் மேற்பாகத்தின் சிறு பகுதி விடுபட்டிருக்கின்றது. அது எது பொருத்தம் என நாங்கள் தேடுவோமாக இருந்தால், முதலாவது என்பது இந்த குத்துவிளக்கின் பகுதிகளை நாங்க பார்ப்போமா இருந்தால் இது வலது பக்கம், இது இடது பக்கம். அப்ப இதுல வலது பக்கமாக இருக்கிற விடைதான் பொருத்தமா இருக்கும். அப்ப இடது பக்கம் பொருத்தம் இல்லை. ஆனா இந்த வலது பக்கத்துல 2 இருக்கின்றது. இதுல கீழ்ப்பாகமும் சேர்ந்து இருக்கின்றது. ஆனா இங்க கீழ்ப்பாகம் இருக்கின்றது. அப்ப அதுக்கும் பொருத்தம் இல்லை. இதுதான் 2வது தான் பொருத்தமாக இருக்கின்றது. இனி 9வது வினாவை பார்ப்போம். பொருத்தமான விடையை தெரிவு செய்க. புகைவண்டி பயணிப்பது தண்டவாளத்தில் என்பது போல் விமானம் பயணிப்பது. புகைவண்டி தண்டவாளம் என்கின்ற இரும்பாலான இருப்பு பாதையில், இருப்பு அதாவது நிலையாக உள்ள பாதையில் பயணம் செய்யும். அதே போல விமானம் பயணிப்பது, விமானம் என்பது விமான நிலையங்களில் மாத்திரம்தான் இறங்கி ஏறக்கூடியது. ஏனென்றால் அங்கேதான் இந்த விமானங்கள் இறங்கி ஓடுபாதையில் சென்று தங்கள் வேகங்களை கட்டுப்படுத்தி நிறுத்துவதற்கு முடியும். அதே போல அது புறப்படும் போது ஓடுபாதையில் ஓடி தனது வேகத்தை அதிகரித்து வானில் பறக்க முடியும். ஆனா இங்க தண்டவாளத்தில புகைவண்டி செல்கின்றது என்றால் அது புகையிரத நிலையத்தில தரித்து நின்று பயணிகளை ஏற்றி இறக்கித்தான் தண்டவாளத்தில் செல்கின்றது. அதே போல இங்க விமானமும் விமான நிலையத்தில தரித்து நின்று ஓடுபாதையில ஓடித்தான் ரங்கி ஏறுகின்றது. ஆனால் அது செல்வது வானில் தான், பயணம் செல்வது வானில் தான். ஆனபடியால் அதற்கான விடை வானில் என்பது பொருத்தமானது. அடுத்த வினா. மஞ்சள் வெள்ளை கோடு பாதசாரிகள் கடவை என்பது போல். நீங்க தெருக்கள்ல பார்த்திருப்பீர்கள், தெருவை கடப்பதற்கு
மஞ்சள் வெள்ளை கோடுகள் போடப்பட்டிருக்கும். என்ன காரணம் என்றால் பாதசாரிகள் பாதையை பாதுகாப்பாக கடப்பதற்காக அப்படி தெருவில் மஞ்சள் வெள்ள கோடு போட்டிருக்கும். அது பாதசாரி கடவை என்பது போல தெருவில் சிவப்பு மஞ்சள் பச்சை விளக்குகள் கம்பத்தில், அதாவது சந்திகள்ல, தெருவின் சந்தி முடுக்குகள்ல கம்பங்கள் இருக்கும். அந்த கம்பங்கள்ல இந்த 3 வகையான நிற விளக்குகள் காணப்படும். சிவப்பு, மஞ்சள், பச்சை. இது எதற்காக இருக்கின்றது என்றால் அது வீதி சமிக்கைகள். வீதி சமிக்கை என்றால் வீதியே நாங்கள் அந்த வீதியில பயணிப்பதற்கு பார்ப்பதற்கான சமிக்கை அடையாளங்கள். நன்ற மாணவர்களே, நாங்க தொடர்ச்சியாக அடுத்த வினாக்களுக்கு விடை காண்போம். அதாவது 10, 11வது வினாவை பார்வையிடுவோம். கவினிக்கு இப்போது வயது 3 ஆண்டுகளாக இருக்கும் போது கரணிக்கு 7 ஆண்டுகளாகும். அடுத்த வருடம் அவர்களது வயதுகள் பற்றி கூறக்கூடியது. 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒருவர் கவின் எனவும் ஒரு பிள்ளை கவின் எனவும். அவற்ற வயது 3 என்று கூறப்படுகின்றது இப்பொழுது. அதே போல அடுத்த பிள்ளை ஹரன் எனவும், ஹரன் என்று சொல்லப்படுகின்றது, ஹரன் எனவும். அவற்ற வயது 7 வருடங்கள் என்று சொல்லப்படுகின்றது. கேள்வி, அடுத்த வருடம், அடுத்த வருடம் என்றால் இன்னும் 1 வருடங்களுக்கு பிறகு அவர்களது வயதுகளை பற்றி கூறக்கூடியது. அப்ப அடுத்த வருடம் அன்னைக்க இவருக்கு 1 வயது கூடுமாக இருந்தால் 4 ஆகிவிடும். இவருக்கு 1 வயது கூடுமாக இருந்தால் 8 ஆகிவிடும். இப்ப எங்களை இது 2ஐயும் ஒப்பிடுகின்ற போது தெரிகின்றது 4 போல 2 மடங்குதான் 8. அப்ப கவினின் வயதை போல் 2 மடங்கு கரனின் வயது, அல்லது கரனின் வயதின் அரைவாசி கவினின் வயது என்ற வாக்கியம் இருக்கிறான்னு பார்ப்போம். கவினின் வயதை விட 3 வருடங்கள் அதிகமானது கரனின் வயது என்ற விடை பொருத்தப்பட்டது. என்றால் ஏற்கனவே 4 வருடம் வித்தியாசம். அதனாலதான் 4 வயதாக இருக்க 8 வயதாக இருக்கும், 2 மடங்கு. கவினின் வயதை போல் 2 மடங்கு ஹரனின் வயது ஆகும் என்பது பொருத்தமாக இருக்கின்றது. கவினின் வயதை போல் 2 மடங்கு ஹரனின் வயது என்பது பொருத்தமான விடை. அடுத்த விட பொருத்தமில்லை. கரனின் வயது கவினின் வயதை போல் 3 மடங்குகள் என்பது பொருத்தம் அற்றது. இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம். இங்கே ஒரு தட்டுத்தராசு காட்டப்படுகின்றது, தூக்குத்தராசு காட்டப்படுகின்றது. தட்டுத்தராசு என்பது மேசை தராசு, இது தூக்குத்தராசு. இந்த தூக்குத்தராசுல படிக்கல்ல ஒன்றையும் பொருளை இன்னொரு பக்கமும் வைப்பார்கள். இங்க படிக்கல் தாழ்ந்து காணப்படுகின்றது, பொருள் மிதந்து காணப்படுகின்றது. அந்த தூக்குத்தராசிலே என்ன முறையில பொருள் அளக்கப்படும் என்றால் 2ம் சமநிலையில் நிற்பதுதான் நிறை. அப்ப இப்ப இந்த தராசின்படி படிக்கல் பாரம் கூடுதலாகவும் பொருள் பாரம் குறைவாகவும் இருக்கின்றது. அப்ப இதுல பொருள் பாரம் கூடியது என்றது பொருந்தாது, படிக்கல் பாரம் கூடியது என்றது பொருந்தும், பொருளின் நிறை படிக்கலுக்கு சமமாகும் என்பதும் பொருந்தாத விடை. அப்படி என்றால் 2 சமனானிக்கோணும். இனி நாங்கள் அடுத்த 12வது வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தில் 12, 13 வினாக்களுக்கு விடை காண முயற்சியில் ஈடுபடுவோம்.
இங்க ஆங்கில எழுத்துக்களும் இலக்கங்களும் ஒரு செவ்வக அடைப்பில, நீளமான அடைப்பில காணப்படுது. அந்த அடைப்புக்குள்ள உள்ள ஆங்கில எழுத்துக்களையும் இலக்கங்களையும் கொண்டு வினா கேட்கப்படுகின்றது. இங்கு மிக குறைவாக உள்ளது எது என்று கேட்கப்படுகின்றது. இங்கு மிக குறைவாக இருப்பது எழுத்துக்களா அல்லது இலக்கங்களா அல்லது இரண்டுமா? இரண்டும் குறைவாக இருக்கின்றதா, இரண்டும் சமனாக இருக்கின்றதான் கருத்து. அப்ப நாங்கள் இங்க உள்ள எழுத்துக்களை எண்ணி பார்ப்போமாக இருந்தால், முதலாவது எழுத்துக்களை பார்ப்போம், பிறகு இலக்கங்களை பார்ப்போம். எழுத்துக்கள் நாங்கள் ஒவ்வொன்றாக குறிக்கின்ற போது, அதாவது எழுத்துக்களை எண்ணிக்கை ஒப்பிட்டு பார்த்து பிறகு இலக்கங்களை ஒப்பிட்டு பார்ப்போமாக இருந்தால் எங்களுக்கு விடை காண்பது இலகுவாக இருக்கும். இதுல எழுத்துக்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓ என்பது எழுத்தாகவும் இலக்கமாகவும் பயன்படுத்தலாம். 8, 9, 10, 11 இருக்கின்றது. இனி நாங்கள் இலக்கங்களை எண்ணி பார்ப்போம். இலக்கங்களை எண்ணி பார்ப்போமாக இருந்தால் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இதுவும் அங்க பொருந்துகின்றது. 0 என கருதலாம். 9, 10, 11 இருக்கின்றது. அப்ப இலக்கங்களும் 11 இருக்கின்றது, எண்களும் 11 இருக்கின்றது. இலக்கங்களும் 11 இருக்கின்றது, எழுத்துக்களும் 11 இருக்கின்றது. அப்ப இங்கு மிக குறைவாக உள்ளது என்பது எழுத்துக்களும் பொருந்தாது, இலக்கங்களும் பொருந்தாது. அவை இரண்டும் சமனாக இருக்கிறது. அப்ப குறைவாக உள்ளது இரண்டும் என கூறுவது ஓரளவுக்கு பொருந்தக்கூடிய கூற்று. ஏனென்றால் இந்த ஓ என்பது ஓ எனவும் கருதலாம், 0 எனவும் கருதலாம். அப்ப நீங்க இந்த ஐ என்பதை ஒன்றை ஐயென கருதக்கூடும், அது தவறு. 1 என்பது இவ்வாறும் ஐ என்பது இவ்வாறும் அமையும். அப்படி இல்லை, கேபிட்டல் லெட்டராக இருந்தா கூட ஐ இப்படித்தான் இருக்கும், இதுல கோடு வராது. அப்ப நாங்க அந்த ஒன்றை ஆங்கில எழுத்தாக இலக்கமாக கருதுவோமா இதென்று கருத துணிந்தால் 1 இலக்கம், ஐ என்பது தனி கோடு என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். இனி அடுத்த வினாவுக்கு போவோம். ஓர் இலக்கத்தின் முன்னும் பின்னும் 2 எழுத்துக்கள் உள்ளன. ஒரு இலக்கத்துக்கு முன்னால பின்னால 2 எழுத்துக்கள் இருக்காம். அந்த இலக்கம் எது என்று கேட்கப்படுகின்றது. இங்க நாங்க உற்று கவனிக்கின்ற போது இந்த 8க்கு முன்னால 2 எழுத்துக்கள் இருக்கின்றது, 8க்கு பின்னால 2 எழுத்துக்கள் இருக்கின்றது. அப்ப கேள்விக்கான விடை 8 என்ற 3வது விடை ஆகும். அன்பு மாணவ செல்வங்களை, நாங்கள் இன்று இந்த 10வது பயிற்சி தாள்ல 4வது பக்க வினாக்களுக்கும் விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். அதாவது இவ்வளவுக்கு நாங்கள் உற்சாகமாக பயிற்சிகளை மேற்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களோட கற்றை ஆர்வமும் பெறுபேறும் சாதகமாக அமையும் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நான் 4வது பக்க வினாக்களுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபட போகின்றேன். எவ்வளவுக்கு நீங்க ஆர்வமாக இருக்கிறீரோ அதுதான் உங்களோட கற்கைய முன்னேற்றும் என்பதை மீள மீள நான் ஞாபகமூட்டுறேன். கல்வி என்பது ஒரு செல்வம், மற்ற எந்த செல்வத்தையும் விட மிகச்சிறந்த செல்வம் கல்வி.
மற்ற செல்வங்கள் எல்லாம் அழியக்கூடியதாக இருந்தாலும் கல்வி செல்வம் என்றுமே அழியாத ஒரு கொடை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப அதை பெறுவதற்காக நீங்க கால வேளையில உங்களுடைய சிரமம் பாராது எழுந்திருந்து படிப்பது மிக உத்தமமான செயல். சரி பிள்ளைகள், இப்பொழுது நாங்கள் இந்த அடைப்பில உள்ள குறியீடுகளையும் அதற்குரிய பெருமானங்களையும் ஒப்பு நோக்கி வினாக்களுக்கு விடை காண்போம். இங்க 3 ஒரே வகையான குறியீடுகள் கூட்டப்பட்டு 9 என்ற விடை தரப்பட்டுள்ளது. அப்ப இந்த 3 குறியீடுகளுக்கும் நாங்கள் தனித்தனியாக பெருமானம் வழங்குதல் வேண்டும். அதாவது இந்த 9 அடைப்புகளிலும் இருக்கின்ற குறியீடுகளுக்கு தனித்தனியான பெருமானத்தை வழங்கணும். இங்க 3 வகை குறியீடு தான் இருக்குது. அப்ப நாங்க இங்க ஒப்பிட்டு பார்க்கணும். ஒரே வகை குறியீடு நிறையிலையோ நிரல்லையோ இருக்கின்றது ஒன்று. அப்படி இருந்தால் அதை இலகுவாக கண்டுபிடித்து மற்றவற்றை ஒப்பிட்டு பார்த்து நாங்க விடை காண முடியும். இங்க நாங்க பார்க்கின்ற போது இதுல ஒரே வகை குறியீடாக முதல் நிலையில இருக்கின்றது. அப்ப இந்த பெருமானம் 9 என்று இருக்கின்றது. அப்ப 9 3ஆல வகுக்கின்ற போது இதன் ஒரு பெருமானம் எங்களுக்கு தெரிய வருகின்றது. இது ஒன்றின் பெருமானம் 3 3 3. அப்ப அது 9 குறிக்கின்றது. அப்ப இப்ப இதுக்கும் 3 3 என்பது எங்களுக்கு தெரிந்துவிட்டது. இப்ப எங்களுக்கு வேறு ஒரே வகை குறியீடு உள்ள வரிசை எது என்று பார்த்தால், இப்ப இந்த 3ஓட வேற 2 உருக்கள் ஒரே மாதிரி இருப்பது இந்த வரிசையிலும் இருக்கின்றது, இந்த வரிசையிலும் இருக்கின்றது. ஆனா இந்த வரிசைக்கு விடை இல்லை, அதான் கேள்வி. ஆனா இங்க அதே குறியீடு, அதாவது 3 குறியீடு. இங்க பாருங்க, இங்க 3 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க 2 சதுரம் இருக்கு, இதுக்கு 7 இருக்கு. அப்ப இதே விடைதானே இங்கேயும் பெறும். அப்ப எங்களுக்கு இலகுவாக விடை கிடைத்து விட்டது. அப்ப இந்த 7 எப்படி வருகின்றது என்றால், இது கூட்டி தரப்பட்ட பெருமானத்தில இருந்து 7ல இருந்து 3 போனால் 4 வருகின்றது. அப்ப இந்த பெருமானம் 2 2 என்பது விளங்குகின்றது. அப்ப இதற்கும் 2 போடுகின்றோம். அப்ப இந்த மாதிரியும் 7, இந்த மாதிரியும் 7. இப்ப இது அடுத்த குறியீட்டு பெருமானம் மற்ற வினாவுக்கு தேவையாக இருப்பதால நாங்க இப்ப இது 2, அதாவது இப்ப கண்டுபிடித்த பெருமானம் 2, இது 3. அப்ப 6ல இந்த 2 போனால் இதுக்குரிய பெருமானம் 1 என்பது தெரிகின்றது. 6ல 5 போனால் 1 வருகின்றது. அப்ப முதல் கேள்விக்கான விடை இங்க முதல் கேள்வி எனப்படுகிறது, இது கேட்கப்படுகின்றது. இதன்படி வினாக்குறியிடத்தில் வர வேண்டியது யாது என்பது 7 என்பது விடை. அடுத்த வினா என்ன கேட்கின்றது, முன்வினாவின்படி குறியீடுகளின் பெறுமதி ஏறுவரிசைப்படுத்திய விடை எது என்று கேட்கப்படுகின்றது. ஏறுவரிசைப்படுத்தியது இங்க 1 என்பது V ஆக இருக்க முக்கோணமாக இருக்க வேண்டும். அப்ப இது அல்ல, இது அல்ல. அப்ப இதுதான் பொருத்தம். 2 என்பது சதுரமாக இருக்கின்றது. அப்ப 2வது சதுரம். 3வது தான் வட்டத்துக்கு வட்டம். அப்ப இதுதான் பொருத்தமான விடையாக இருக்கின்றது. இனி நாங்கள் 16வது வினாவை பார்வையிடுவோம். இது 4வது பக்க வினா. எனது வலது பக்கம் கமலா, இடது பக்கம் பாத்திமா. அப்ப நான் ஒரு திசையை நோக்கி கொண்டிருந்தால், இப்ப நாங்கள் அதற்காக ஒரு படத்தை கிளி பார்ப்போம். இப்ப இதுதான் நான் என்று வைத்துக் கொள்வோம். அப்ப நான் இப்படி நிற்கின்ற போது எனது வலது பக்கம் கமலா. அப்ப நான் இப்படி முன்னோக்கி பார்த்து கொண்டிருந்தால்
பெண்ணுடைய வலது பக்கம் இது, இடது பக்கம் இது. இங்கே நிற்பவர் கமலா, இங்கே நிற்பவர் பாத்திமா என்று சொல்லப்படுகின்றது. இங்கே நிற்பவர் பாத்திமா. இப்ப இதை அடிப்படையாக வைத்துத்தான் கேள்விகள் கேட்கப்படுகின்றது. தரப்பட்ட சரியான கூற்றை தெரிவு செய்யணும். கேள்விக்கான விடையாக கமலாவுக்கு இதன்படி, அதாவது எனவே கீழுள்ள கூற்றுகள் சரியானது எது என்று கேட்கப்படுது. கமலாவுக்கு வலது பக்கம் நான் நன்றி. கமலாவின் வலது பக்கம் இது. அப்ப இங்கே நான் இல்லை, ஆனபடியா அந்த விடை பொருந்தாது. பாத்திமாவுக்கு இடது பக்கம் நான் நின்றேன். பாத்திமாவோட இடது பக்கம் இது. அப்ப இங்கே நான் இல்லை, அப்ப அதுவும் பொருந்தாது. பாத்திமாவின் வலது பக்கம் நான் நின்றேன், அது பொருத்தமாக இருக்கின்றது. இதுதான் பாத்திமாவோட வலது பக்கம். ஏன் இந்த பக்கம் நோக்கித்தானே வலது பக்கம் எல்லாம் இருக்கும். அப்ப மூன்றாவது விடைதான் பொருத்தமானது. இனி அடுத்த வினா, இது வெற்றிடத்துக்கு பொருத்தமான இந்த அடைப்பை கொண்டுதான் நாங்கள் விடைய காண வேண்டும். இங்க வெற்றிடம் ஒன்று தரப்படுறதுக்கு அதுக்கு பொருத்தமானது இது என கேட்கப்படுகின்றது. அப்ப உணவு எதற்காக நாங்கள் எடுக்கின்றோம்? பசிக்கு. நீர் எதற்காக குடிக்கின்றோம்? தாகம் தீர்க்க. மருந்து எதற்காக எடுக்கின்றோம்? நோயை குணப்படுத்த. அப்ப காற்றை எதற்காக எடுக்கின்றோம்? சுவாசிப்பதற்கு. அப்ப சுவாசத்துக்கு என்பதுதான் பொருத்தம். நாங்கள் காற்றை மூக்கினூடாக எடுத்து நுரையீரலுக்கு செலுத்தி நாங்கள் செலுத்துறதுல தானாக நடக்கிறது. இப்ப காற்றை எடுப்பது நாங்கள் என்பது கூட பொருந்தாது. ஏனென்றால் எங்களுடைய உடம்புக்கு நடக்கிற சில செயற்பாடுகள் தானாகவே நடக்கின்றது, இயற்கை. அப்ப அந்த செயற்பாடுகள்ல காற்று மூக்கினூடாக உறிஞ்சப்பட்டு நுரையீரலுக்கு சென்று அந்த காற்றில் இருக்கிற ஆக்சிஜன் எடுக்கப்பட்டு அந்த இரத்தத்தோட அந்த சுவாசத்தின் விளைவாக வருகின்ற கார்பன் டை ஆக்சைடு சேர்க்கப்பட்டு கழிவாக நீக்கப்படுகின்றது. இனி நாங்கள் 18வது வினாவை பார்வையிடுவோம். 18வது வினா, தம்பியின் அண்ணா தமையன். சரி, அது கூற்று சரி. தம்பிக்கு அண்ணா தமையன், தங்கையின் அக்கா தமக்கை, உறவு முறையில தமக்கை. அப்ப அண்ணாவின் அப்பா தகப்பன், அதுக்கும் சரி. அப்ப அப்பாவின் அம்மா தாய். அதாவது உறவு முறை அடிப்படையில நாங்கள் வினாக்களுக்கு விடை கண்டோம். இனி நாங்கள் இந்த 4வது பக்கத்தில் உள்ள இறுதி இரு வினாக்களுக்கும் விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். ஒரு மாதத்தில் 5வது ஞாயிற்றுக்கிழமை 31ஆம் திகதியாகும். 3வது ஞாயிற்றுக்கிழமை யாது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க ஒரு கலண்டர் பக்கத்துல, ஒரு தின மாத நாட்காட்டியின் ஒரு பக்கத்துல, அதாவது 5வது ஞாயிற்றுக்கிழமை 31ஆம் திகதி வந்தால் இதுல வருகின்ற 1, 2, 3, 4, 5வது 31ஆம் திகதி வந்தால் 3வது ஞாயிற்றுக்கிழமை எத்தனையாம் திகதி வரும் என்பதை கணிக்க வேண்டும். அப்ப எங்களுக்கு தெரியும், ஒரு வாரத்தில் 7 நாள். அப்ப முதலாவது 31 7 போனால் 4வது ஞாயிற்றுக்கிழமை தெரிய வரும். அப்ப 31 நாங்கள் 7 கழித்தால் 24 வருகின்றது, 4வது ஞாயிறு. அதிலே 7 கழித்தால் 3வது ஞாயிறு வரும். அப்ப 24 7 போனால் 17. அப்ப கேள்விக்கான விடை 17ஆம் திகதி என்பது ஆகும். இனி நாங்கள் 20வது கேள்வியை பார்வையிடுவோம். இவ்வுருவை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட முக்கோணிகளின் எண்ணிக்கை யார்? இங்க பாருங்க, ஒரு
பறவை இந்த படம் தரப்பட்டிருக்கு. இந்த படத்தை உருவாக்குறதுக்கு எத்தனை முக்கோணிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு கேட்கப்படுகின்றது. அப்ப முக்கோணி என்றாலே எங்களுக்கு அதனுடைய கருத்து விளங்க வேண்டும். 3 நேர்கோடுகள் கொண்ட வடிவம்தான் முக்கோணி. அப்ப இங்க 3 நேர்கோடுகள் கொண்ட வடிவம் எது என்றால் இதுகும் 2 மாத்திரம்தான். அப்ப கல்விக்கான விட 2 தான். ஏன் இது முக்கோணி இல்லை, இவை முக்கோணி இல்லை என்றால் இது வளைகோடு. அதே போல இதுவும் வளைகோடு, இதுகளெல்லாம் வளைகோடு, இதுகளும் வளைகோடு, இதுக்கும் வளைகோடு. அப்ப முக்கோணி என்றது இப்படியாக வந்து இதுல வளைகோடு வந்தா அது முக்கோணி அல்ல, நேர்கோடாக இருத்தல் வேண்டும். ஆனபடியால் 2 முக்கோணிகள் என்பதுதான் கேள்விக்கான விடையாகும். நன்று மாணவ செல்வங்களே, இப்பொழுது நான் நேரடியாக உங்களை சந்திக்கிறேன். அதாவது நீங்க கல்வியின்பால் கொண்டுள்ள ஆர்வத்தை பாராட்டி கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் படித்து நல்ல பெறுபேறுகள் பெறுவோம் என கூறிக்கொண்டு இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். நாளைய தினம் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.